ஸோ கடலை படத்தோட டேரக்டர் வந்து நம்ம கூட இருக்காங்க. வெல்கம். ஹலோ. ஸோ வந்து ஃபஸ்ட் டைம் டேக் ஓகே அப்படின்னு சொல்லும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் ஆஸ் அ டேரக்டரா? அது இப்போ ஒரு மாதிரி சிலுக்குது. இல்லை இருக்க வச்சிட்டேன் ட்ரெயிலே ரொம்ப பயங்கர ஹாப்பியாக இருந்தது. நமக்கு ஒரு பெரிய கனவு இல்லை அது. ஸோ நான் நிறைய ஆட் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கேன். பேசிக்காக நான் ஆட் ஃபிலிம் மேக்கர். பட் இருந்தாலும் சினிமாங்கிறது ஒரு ட்ரீம். ஸோ அதுக்கான ஒரு ரூட்டாக தான் நம்ம விளம்பர படங்களை யூஸ் பண்ணுவோம். ஸோ ஒரு பெரிய செட்டப்பில் பெரிய கேஸ்டன் கோவோட உட்காந்துட்டு ஒரு ஆக்ஷன் சொல்லி டேக் ஓகே சொல்லும்போது அதனுடைய மறக்க முடியாது. நீங்கள் எத்தனை படம் பண்ணாலும் ஆட் ஃபிலிம் மேக்கர்னு சொன்னீங்க இல்லையா, எனக்கு எப்பவுமே வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்கும்போது ஒரு ஒன்று தோணும், கொஞ்ச நேரம் தான் வருது, எவ்வளோ செலவு பண்ணுறாங்கப்பா அப்படின்னு. ஆமாம், நேரோட கொஞ்சம் காஸ்ட்லி தான் அந்த விஷயம் பார்த்தீங்கன்னா. ஏன்னா ஒரு ப்ராடக்ட்டை நம்ம ரீச் பண்ணணும்னா ஸோ டிபெண்ட்ஸ் அது என்ன கேட்குறது அதுக்கான செலவு பண்ணி தான் ஆகணும். உங்களுக்கே தெரியும், நேஷ்னல் ப்ராடக்ட் இருக்குது, ரூரல் ப்ராடக்ட் இருக்குது, அதுக்கு அந்த மாதிரியான செலவுகள் பண்ணோம். சில நேரங்களில் ஒரு ஆட் ஃபிலிமோட காஸ்ட்டில் ஒரு படமே எடுத்துடலாம் இன்றைக்கி, சின்ன படங்கள் அந்த மாதிரியான பட்ஜெட் உள்ளது இருக்குது. அப்போ நினைப்பேன், நான் யூஸ்வலாக சொல்ல போனீங்கன்னா ஒரு 3 ஆட் பண்ணுற காசில் படம் பண்ணிடலாம். 3 ஆட் பண்ணுற காசில் படம் பண்ணிடலாம். என்ன அதனால தான் எனக்கு எங்கள் ப்ரொடியூசர் பட்ஜெட் கொடுக்கும்போது எனக்கு ஒரு பயமே இல்லை, இது என்னோட 3 ஆடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். அந்த ஒரு பதட்டம் இல்லாமல் இருந்துச்சு. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் செம்ம ஹெல்ப் பண்ணி நல்லா பண்ணுச்சு, நல்ல ஒரு விஷயம். ஒரு ஆட் ஃபிலிம் பண்ணும்போது வந்து உங்களுக்கு டைம் டியூரேஷன் கம்மியாக இருக்கும், செகண்ட்ஸில் கூட இருக்கும் சில நேரத்தில். அதுக்குள்ளே நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை கன்வே பண்ணணும், ஒரு கதை சொல்லணும், ஒரு கான்செப்ட் டெலிவர் பண்ணணும் இல்லையா. பட் ஒரு ஃபீச்சர் ஃபிலிம் அப்படின்னு வரும்போது டியூரேஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இது வந்து லிபர்ட்டியாக பார்க்குறீங்களா இல்லை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, யூஸ்வலாக சொல்ல போனீங்கன்னா ஒரு ஆட் ஃபிலிம் வந்து ஒரு 30 செகண்ட்ஸ்குள்ளே சொல்லணும்னு ஒரு சின்ன ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது பேசிக்காகவே. இன்னும் சேட்டலைட் அந்த மாதிரி சேனல்ஸ் போகும்போது 10ல் கொடுங்கம்பாங்க. ஏன்னா பட்ஜெட் அவங்களுக்கு கிடைக்கும், அவங்க கண்டென்ட் டெலிவரி பண்ணும்போது. நம்ம சொல்லுவோம் அந்த கதை வந்து அப்படியே வெட்டி வெட்டி சின்னதாகிட்டே போகும். இந்த ஒரு விளம்பரம் பார்த்துருப்பீங்க, இன்னும் கொஞ்சம் சின்னதாக இன்னும் கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணி ட்ரௌசர் ஆயிரும் பேண்ட்டு. அந்த கதையை போது ரொம்ப ஃபீல் பண்ணுவோம். என்னென்னா அப்படி கான்செப்ட் நம்ம ஃபீல் பண்ணி எடுத்த விஷயம் அப்படி சதவீதம். சினிமாவில் வந்து அது இல்லை, அதுக்கான ஃப்ரீடம் இருந்துச்சு. அப்போ ரொம்ப ஹாப்பியாகவே இருந்துச்சு எனக்கு. கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக சில விஷயம் எடுத்து தள்ளா. ஆமாம், என்ன வேணும் வேறா அப்படிங்கிற லெவலுக்கு இருக்கும். இன்றைக்கி டிஜிட்டல் இருக்கனால என்ன மாதிரி ப்ரெஷர்ஸுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான விஷயம். நிறையா ட்ரையல் அண்ட் எரர் பார்க்க முடியும். கடலை அப்படின்னு டைட்டில் மாக்காப்பாஸ் வந்து என்ன வேறு கடலெல்லாம் போட சொன்னார் அந்த டைட்டிலை பற்றி கேட்டதுக்கே. நீங்கள் வந்து ஒரு ஃப்ளோவில் கடலைன்னு ஏன் டைட்டில் வச்சிங்க? எனக்கு வந்து ஃபஸ்ட்டு என்ன டவுட்னா, ட்ரெய்லரில் வந்து ஃபார்மர்ஸ் பற்றின பிரச்சனைலாம் பேசியிருக்கீங்க. ஸோ வேர்க்கடலை அந்த கடலை ஏதாவது கனெக்ட் இருக்கா? ஸோ 2 தான். ஒரு டைட்டில் வந்து முதல்ல வந்து சொல்லுவாங்க, ஒரு டைட்டில் கரெக்டாக இருந்தால் அந்த படத்துக்கு வந்து ஒரு வெற்றிக்கான முதல் படின்னு சொல்லுவாங்க, கேட்சியாக இருக்கணும்பாங்க. இன்றைக்கி சினிமா பார்க்குறவங்க மோஸ்ட் ஆஃப் த யங்ஸ்டர்ஸ் உங்களுக்கு தெரியும். நம்ம அக்ரிகல்ச்சரை பற்றி பேசியிருக்கோம், அதில் ஒரு 1.5 வெயினில் பேசியிருக்கோம். ஃபுல் காமெடி என்டர்டெயின்மெண்ட் பண்ணியிருக்கோம் அந்த படத்தில். சின்ன விஷயமும் நம்ம சொல்லியிருக்கோம். பட் 2 கனெக்ட் ஆகணும். எனக்கு யங்ஸ்டர்ஸை கேட்சியான ஒரு வேர்டாக இருக்கணும், அது வந்து கான்செப்ட்டுக்கு அடாப்ட் ஆகணும். அப்படிங்கிற விதத்தில் கடலை எனக்கு பொருத்தமாக இருந்தது. ஜான் விஜய் என்ற எலிமெண்ட் அவங்க வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்தால் எவ்வளோ ரகலையாக இருக்கும். இங்கே அவர் வந்தாலும் இப்போ இருந்துச்சு நான் அந்த பக்கம் ஓடிடுவேன், அந்தளவுக்கு ரகலையாக இருக்கும். அடித்து காலி பண்ணுவார். இந்த அடங்காத கிளாஸுக்கு அடங்காத ஒரு பையன் இருப்பான் இல்லைங்களா, அடித்ததுக்கப்புறம் வீட்டில் போய் அம்மா அப்பா கூப்பிட்டு வைப்பாங்க. கூட்டின்னு வந்தாலே எப்படியே நிற்பான், அம்மா அப்பா போனால் பழையபடி ஆரம்பிப்பான். ஸோ அந்த மாதிரியான ஒரு கேரக்டர். சார் வேணாம் சார், ரைட்டு ஏன்னு சொன்ன 10வது செகண்ட் ஆரம்பிக்க மறுபடி. ஸோ அப்படி ஒரு கலாட்டா. பட் என்ஜாய் பண்ணோம். அந்த செட்டை கலகலன்னு வச்சுருப்பார், பர்ஃபார்மன்ஸில் வந்து பின்னிடுவார். ஸோ அதனால் எங்களுக்கு நல்லா படிக்கிற பையன் எவ்வளோ குறும்பு பண்ணாலும் விட்டுருவோம்ல, அந்த மாதிரி அந்த கேட்டகரியில் அவர் கிரேஸ் மார்க்லாம் போட்டு அப்படி விட்டுருவோம். இப்போ ஆக்சுவலாக வந்து இந்நேரம் அவர் வந்து நம்ம கூட ஜாலியாக பேசிகிட்டு இருக்க வேண்டியது ஜஸ்ட் மிஸ். அவர் வந்து தனியாக ஒரு இன்டர்வியூ எடுக்கிறேன், அப்போ உங்களை பற்றி சில சீக்ரெட்ஸ்லாம் கேட்டு வச்சுக்கிறேன். அவங்கள்ட்ட தனியாக மாட்டீங்கன்னா இன்னும் அவஸ்தைப்படுவீங்க. ஏன் நானா ஐ ஷுட் பி கேர்ஃபுல் இட் சீம்ஸ். ஸோ ஒய் மாக்காப்பா? ஸோ இந்த கதை வந்து அவரை கேட்டுச்சு. இந்த கதை தான் மெயின். எனக்கு இந்த கண்டென்ட்டுக்கு வந்து ஒரு பக்கத்து வீட்டு பையன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு பாய் நெக்ஸ்ட் டோர், ஒரு கிராமத்து முகபாவனை உள்ள ஒரு மனிதராக வேணும் எனக்கு. அதே நேரத்தில் ஒரு சின்ன ஃபுல் ஹியூமர் பண்ணுறாரு இந்த படத்தில், ஃபுல் காமெடி. யோகி பாபு சேர்ந்து பெரிய அமக்கலம் பண்ணியிருக்காங்க. அதுக்கு நடுவில் ஒரு சின்ன கதையை அவங்க சுமந்துட்டு போகணும், அது இன்ச் பை இன்ச்சு அது மூவ் ஆகிட்டே இருக்கணும். ஸோ அதை மூவ் பண்ணக்கூடிய அந்த ஒரு ஸ்ட்ரென்த் அவர்கிட்ட இருந்துச்சு. ஸோ அதுக்கு ரொம்ப பொருத்தமாக இருந்தார். அதனால மட்டும்தான் மாக்காப்பா வந்து இப்போ பேசியிருக்கும்போது சொன்னாங்க, நீங்கள் இப்போ சீரீஸ் ஆஃப் ஃபிலிம்ஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, ஓகே, பட் இருந்தாலும் வந்து ஒரு டேரக்டர் உங்கள்கிட்ட ஃபர்ஸ்ட் டைம் ஃபோன் பண்ணி நம்ம படம் பண்ணலாம்னு சொல்லும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டு. இப்போவும் நான் வந்து யோசிக்கிறேன், என்ன எப்படி சூஸ் பண்ணாங்கன்னு. அந்த மாதிரி ஒரு ஆளாக இருந்தார் இல்லை கேட்குறேன் நான். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ கூட எனக்கு யோசனையாக இருக்குது, நம்மளையே வந்து ஹீரோவை சூஸ் பண்ணாங்க அப்படின்ட்டு. இல்லை அவருக்கு வந்து அவர் எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சின்ன விஷயம் தான். ஒரு கத்தி உங்களுக்கு கிடச்சிதுன்னா சொல்லுவாங்க, நீங்கள் வேணால் காய் வெட்டலாம், இல்லாட்டி ஆளை குத்தலாம். ஸோ ஹவு டு ஹேண்டில், நீங்கள் அதை எப்படி நீங்கள் எடுத்துக்கிறீங்க தான். அதனால் அந்த கத்திக்கு வந்து தன்னோட தன்மை தெரியாது. ஸோ ஹேண்டில் பண்ணுறவங்களுக்கு தான். மாக்காப்பாக்கு அவரை பற்றி தெரியாது. ரைட் பர்சன்ட் அவர் போனால் வேறு மாதிரி வருவார். ஸோ என்னையோட இன்னும் பெஸ்ட் டேரக்டர் போகும்போது இன்னும் வேறு லெவலுக்கு போவார். அந்த ஹைட் அவரால் கொடுக்க முடியும். அது அவர் தெரிஞ்சுக்காமல் இருக்காரு. அதுதான் எனக்கு வருத்தமான விஷயம்.
ஓகே. அதனால் எந்த லெவலுக்கு வேணாலும் போக முடியும். படத்தோட டெக்னிக்கல் குரூப் பற்றி சொல்லுங்கள். இந்த படத்தை பொறுத்தளவுக்கு நான் வந்து ஒரு ஃப்ரெஷர், ஆக்சுவலாக ஒரு அறிமுக இயக்குனர். பட் என்னோடய டீம் வந்து வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு. என்னோடய கேமராமேன் ராகவ் இருக்கார், அவர் நிறைய படங்கள் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப சீனியர் எங்களுக்கு. ஸோ என்னோடய மியூசிக் டைரக்டர் வந்து மெல்லிசைன்னு ஒரு படம், இப்போ புரியாத புதிர் பேர் மாற்றிருக்காங்க. அதுதான் அவரோட ஃபர்ஸ்ட் மூவி, எனக்கு செகண்ட் மூவி இது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நாங்கள் முன்னாடி வரோம். அன்ஃபார்ச்சுனேட்லி இன்னும் அவனை ஃபார்ச்சுனேட்லினே சொல்லுவோமே. நாங்கள் முன்னாடி வரோம். பட் அவர் நல்ல ஒரு வெல் டேலண்டட். இன்னும் ஒரு சில வருடங்களில் வந்து தமிழ் சினிமாவோட ஒரு முக்கியமான இசையமைப்பாளர் அவர் இருப்பார். அது நீங்கள் பாடல்கள் கேட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி ஒரு டேலண்டான பர்சன். எங்கள் எடிட்டர் பார்த்தீங்கன்னா அப்பா நாடோடிகள், இந்த மாதிரி நல்ல பெரிய படங்களை எடிட் பண்ண ஒரு எடிட்டர். எங்கள் ஆர்ட் டைரக்டர் அதே மாதிரி தான் சீனியர் மோஸ்ட். ஸோ இதை நான் புதுசாக வச்சுக்கிட்டு மற்றவங்க எல்லாத்தையும் எக்ஸ்பீரியன்ஸாக வச்சுட்டால் நான் ஈஸியாக தப்பிச்சிட்டேன்னு தான் சொல்ல முடியும். ஓகே. நல்ல டீம் வச்சுட்டு இங்கே போ அங்கே போன ஒரு ஆக்ஷன்லேயே தப்பிச்சிடும்ல அப்படின்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு படம் முடிச்சிருக்கீங்க இல்லையா, இது 3 டேக்அவே ஏதாவது இருக்கும், இதை கற்றுக்கிட்டேன், இனிமேல் வந்து இதெல்லாம் பண்ணிடக்கூடாது, என்ன வேணால் லேர்னிங் இருக்கும். ஸோ என்னெல்லாம் இருந்தது? ஒன்று பிளானிங் வந்து ரொம்ப இப்போ பண்ணியிருந்தோம், அதை விட இன்னும் பர்ஃபெக்டாக பண்ணணும், இன்னொரு லெவல் பண்ணணும் அப்படின்ற. ஸோ அது ஒரு விஷயம். ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா செகண்ட் திங் என்னென்னா வேலை வாங்கணும், தயவுதாட்சியம் காட்டக்கூடாது. நம்ம வந்து ஒருத்தர் சொல்லுவார், நம்ம என்ன கருணை இல்லாமல் நடத்திட்டு இருக்கோம் அப்படிம்பாரு. அப்படியெல்லாம் நடந்தக்கூடாது ஒரு மனுஷன் அப்படின்ட்டு. இல்லை சினிமா அப்படிலாம் கேட்க மாட்டாங்க அப்படிம்பாரு. இல்லைங்க அப்படின்னா, பட் அவர் சொன்னது உண்மையான தோண வச்சாங்க சில நேரங்களில் சில பேர், சம் பர்சன்ஸ். ஸோ அவங்கள்ட்ட கண்டிப்பாக இருக்கவங்கள்ட்ட இருந்துதாகணும். நம்ம அம்மா சில நேரம் நம்ம அடிச்சிருக்காங்க, அரவணைச்சிருக்காங்க. ஸோ எதுக்கு அடித்தாங்கன்னா ஒரு ரீசன் இருக்குது. ஸோ அந்த வேலை செய்கிறோம் அப்படிங்கிறத எனக்கு தோண வச்சிட்டாங்க. அது ஒன்று. ஸோ தேர்ட் ஒன்று அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ரொடியூசருக்கு எப்பவுமே ஒரு ப்ராஃபிட்டபுளாக விஷயம் பண்ணுவோம். இதில் நாங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ ஆடியன்ஸையும் ரசிக்க வைக்கணும், ப்ரொடியூசருக்கும் ப்ராஃபிட் வரணும், எனக்கும் பேர் வரணும். இதில் எதுவும் ஒன்றுமே மிஸ் ஆகக்கூடாது. ஸோ இந்த கான்சியஸ்னஸ் வந்து இன்னமும் அதிகமாகணும். இதுதான் வந்து கடலை கற்றுக் கொடுத்திருக்கும் பாடம். ட்ரேடர் ஒரு சமடையில வருதுங்க, சேதாரன்றது வந்து நகை விற்கிறவனுக்கு தான் லாபம், விவசாயிக்கு எப்பவுமே அது லாஸ் தான் அப்படின்னு. டைலாக்ஸ் இப்படி ஒரு டைலாக் ட்ரெய்லர்லேயே, அது படம் ஃபுல்லாக இந்த மாதிரி இருக்கா? முத்தான கருத்துக்கள் நல்ல மாதிரி இருக்குது, நல்ல விஷயங்கள் இருக்குது. பட் உங்களை ரொம்ப போர் அடிச்சிடாது, அது அட்வைஸ் பண்ணுறவங்க பாணியில் இருக்காது. ஸோ அது நாட் ஜஸ்ட் கருத்து. ஆமாம், நீங்கள் ஒரு ஃபன்னாக இயல்பான மனிதராக தான் பேசியிருப்பார். ஃபஸ்ட்டு படம் முடிச்சிருக்கீங்க இல்லையா, இவரை வச்சு ஒரு படம் பண்ணணும்னு யாரை தோணுது? அல்டிமேட் அப்படின்னா எனக்கு அஜித் சார். அல்டிமேட்னா அஜித் தான், அது ரெண்டாவது. அல்டிமேட் அஜித் சார் தான். அல்டிமேட் ஒரு பாட்டு சீக்வன்ஸ் கூட பின்னாடி ரசிகர் பண்ணுறோம் இருக்குல்ல, ஆயாவக்காரன்னு ஒரு சாங் இருக்குது. அந்த பாட்டி வந்து தலையோட ஃபேனாக இருப்பாங்க, ஒரு ஏஜ்டான பாட்டி. அவங்க ஒரு வயசான பாட்டி தலை ஃபேனாக வராங்க, கடலை தலை ஃபேனாக வராங்க. ஸோ ரொம்ப ட்ரெண்டியான மொபைல்லாம் யூஸ் பண்ணுவாங்க, ஃபேஸ்புக்கில் இருப்பாங்க. டூட் பாட்டி. ஆமாம், மாக்காப்பாவோட பாட்டி. கெடுத்து வச்சது மாக்காப்பா தான் அவங்க, அந்த அளவுக்கு அப்படியான ஒரு அவங்களுக்கு ரிலேஷன்ஷிப் இருக்கும். ஸோ அவங்க தலை ஃபேனாக இருக்கனால அவங்கள பற்றிலாம் சொல்லியிருப்பார். அதில் லிரிக்கில் கூட இருக்கும், தலை படம் பார்க்கத்தான துடிப்பா, தலை போல் வீட்டுக்குள்ளே நடிப்பா அப்படின்ட்டு. இப்போ வந்து நிறையா படத்தை தலை ரெஃபரன்ஸ் வருது, அதை நீங்கள் வந்து எப்படி பார்க்குறீங்க? எக்கச்சக்க படம். இப்போ வந்து ஏதோ ஒரு படத்துக்கு தலை தான் இருக்காது, போஸ்டர்லேயே தலை வணங்குகிறோம் தலை அப்படின்லாம் போடுறாங்க. ஸோ தேர் ஆர் லாட் ஆஃப் பீப்புள் ஹூ அட்மையர் தலை. ஸோ என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த ஒரு மனிதர் வாழ்ந்த காலத்தை சொல்லும்போது சில விஷயங்கள் நீங்கள் தவிர்க்க முடியாது. நீங்கள் ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிம் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ப்ரொடியூஸ் எடுக்கிறீங்கன்னா அதில் பின்னாடி ஒரு கோயில் பேக்ரவுண்ட் இருந்துட்டு இருக்கும், ஒரு மாட்டு வண்டி போகும். ஸோ அதுக்கப்புறம் ஒரு பிரிட்டிஷ் பீரியட் எடுக்கிறீங்கன்னா ஒரு ட்ராம் போகும், ஒரு அந்த பழைய ஜீப் போகும். சில இயல்பான விஷயங்கள் நீங்கள் தவிர்க்கவே முடியாது. ஸோ அது மாதிரி தலை அப்படி தான் ஆகிட்டார். ஒரு இந்த காலகட்டத்தில் ஒரு கதையை சொல்லும்போது வரலாற்று பதிவாக வந்து அந்த கேரக்டர் இருக்கும், அது ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்களே, இந்த ப்ராப்பர்ட்டி வச்சு தான் ஆகணுங்கிற மாதிரி அவர் இருக்கார். ஸோ அதனால தான் ஹீஸ் எ ஃபிக்ஸ்ட் ஆப்ஷன். நீங்கள் ஒரு மினி பஸ்ஸுக்கு ஒரு ஷார்ட் வச்சிங்கன்னா இளையராஜா சார் பாட்டு தான் அதில் பாடும், நீங்கள் மாற்றி கூட போட முடியாது. அதான் அந்த மூடு, அது போட்டால் தான் ஏன் டவுன் பஸ், அதுதான் டவுன் பஸ். ஸோ அந்த ஃபீல் கிடையாது. அது மாதிரி தலைவர் ரெஃபரன்ஸுங்கிறது தேவைப்படுது. ஃபஸ்ட்டு நீங்கள் போய் யோகி பாபுட்ட இந்த கதையை டிஸ்கஸ் பண்ணும்போது இல்லை இதை பற்றி பேசும்போது நடந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படியே எங்களுக்கு விளக்கணும். ரா கண்டென்ட் எனக்கு வேணும். இல்லை, இதில் உண்மை சொல்லணும்னா யோகி பாபு அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்து நான் பிளான் பண்ணல நான். ஸோ ஒரு காமெடி கேரக்டர், இவர் கூட வந்து சித்தப்பா பையன் பெரியப்பா பையன் அந்த மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப்பு. இவருக்கு ஒரு காமெடி ட்ராவல் பண்ணோம், பட் இவர் கவுண்டர் கொடுத்து நல்லா பேலன்ஸ் பண்ணோம் அப்படின்ட்டு நாங்கள் 2-3 சாய்ஸ்லாம் பார்த்துட்டு இருந்தோம். அப்போ மாகாபாஜி தான் எனக்கு இன்னொரு ஃபோன் பண்ணார், இந்த மாதிரி யோகி பாபுன்னு ஒருத்தர் இருக்கார், அவங்க அட்டி படத்தில் ஏதோ ஒரு சீனில் பார்த்துருக்காங்க, ஒரு நல்லா பண்ணியிருக்காங்க, அதை பார்த்துட்டு அவங்க ரெஃபர் பண்ணாங்க எனக்கு, யோகி பாபு இருக்காங்க ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னாரு. யோகி பாபுன்னா யாருங்க, பேர் தெரியல எனக்கு. ஸோ அந்த பிகினிங் யார் அப்படின்னு வச்சேன். என்னன்னா இந்த படம் பட்டத்து யானைன்னு ஒரு படம் பார்த்துருக்கேன். இவர் சொன்ன அடையாளத்தை வச்சு அதில் அந்த ஒரு காமெடி எனக்கு ரொம்ப பிடிக்கும், செம்மையாக பண்ணியிருப்பார்.
அவர் தானே சரி பார்க்கலாம் நீங்கள் பாருங்கள் டிசைட் பண்ணுங்கள் ரெஃபரன்ஸ் அப்படின்னாரு. பட் அவர் வந்து உட்காந்து எங்களுக்கு பேசினார், கதை சொன்ன கேட்டிருந்தார். அவர் தலையாடிக்கிட்டே இருப்பார் இல்லைங்களா படம். ஸோ நீ அவர் அங்கே வந்து அந்த ஸ்பாட்டில் டயலாக் பேசுங்கிற அவசியத்தை மீறி இவர் கதை கேட்குறப்ப தலையாடுறதை பார்க்கும்போது எனக்கு சிரிப்பு வருது. அது உருவத்தை ஸோ இதை கரெக்டாக எடுத்துகிட்டு போயிட முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. இந்த கிரெடிட் முழுக்க நம்ம மாகாபாஜி தான் சேரும். பட் அவங்க எந்தளவுக்கு ப்ரெடிக்ட் பண்ணாங்களோ அந்த விஷயம் இன்றைக்கி உண்மையாயிடுச்சு. அன்றைக்கி யோகி பாபுன்னு நான் யோசிச்சுட்டு இருந்த ஒரு காலம் இருந்தது. இன்றைக்கி சின்ன குழந்தைகிட்ட சொன்னாலே தெரியும், அந்தளவுக்கு மாறிடுச்சு. ஸோ அது வந்து முன்கூட்டியே கணிச்சிருக்காரு. ஒரு மகான் மாதிரி நம்ம ஹீரோ. மாகாப்பா வந்து ஒரு மகான். உங்களுக்கு ஏதாவது அருள் வாக்கு வேணுன்னா கேட்டுக்கலாம். ஏற்கனவே ஒரு அருள் வாக்கு கொடுத்துட்டு போனார், நிறைய கடலை போடுறா தம்பி அப்படின்ட்டு. அதுக்கு தான் வந்து டிப்ஸ் கேட்கணும். ஸோ நீங்கள் எடுத்த படத்தை வந்து ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ டிக்கெட் புக் பண்ணி பார்க்க போகிறீங்க வித் ஆல் த மக்கள். அது நீங்கள் எவ்வளோ ஆவலாக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க? ஸோ இது ஒரு நமக்கு பிடிச்ச படம் பார்க்குறது வேறு. ஓகேங்களா? எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, படையப்பா படத்துக்கு வந்து எங்கள் அப்பா செம்ம சண்டை போட்டு அழுது அடம் பிடிச்சி போய் பார்த்தோம். அது ஒரு எக்ஸைட்மெண்ட். அந்த எக்ஸைட்மெண்ட் வந்து இப்போ வரைக்கும் நிறைய படங்களுக்கு இருக்குது. நான் வந்து படம் பார்க்குறேன், நீங்கள் வந்து படம் எடுத்துருக்கீங்க இல்லையா? ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்குது? என்ன படம் பார்க்கும்போது தைரியமாக குறை சொல்லலான்னு உட்காந்துருவோம். படம் எடுத்ததுக்கப்புறம் கதை பின்னாடி ஓகே ஓகே முடிச்சுக்கலாம், அவ்வளோதாங்க. இதுக்கு மேலே நம்ம பேசணும்னு வச்சுக்கோங்களேன், சரி வராது. தேங்க்யூ. ஓகே பிரதர், தேங்க்யூ பிரதர், நன்றி.